ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லாமே முடிஞ்சு போச்சு நேத்தோட. பட் பார்த்தீங்கன்னா, நேற்று அந்த பிக் பாஸ் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் பகிரப்படும் ஃபோட்டோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி, கமருதீன் இவங்களோட ஃபோட்டோ மற்றும் இவங்க பேசின வீடியோக்கள் தாங்க அவ்வளோ வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி வீடியோ ஒன்று பேசியிருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, பயங்கர ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு நேற்று எபிசோடில் ஸ்டார்ட் பண்ணும்போது, கமருதீன் மட்டும் தான் வந்திருக்காரு, ஏன் பார்வதி கூப்பிடலையான்னு. பார்வதியை நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம், பட் அவங்களுக்கு பர்சனல் ஒர்க் இருந்தாலும் அவங்களால வர முடியலன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை கேட்டோன்னே நிறைய பேர் ஷாக் ஆகிட்டாங்க. ஷாக் ஆகிட்டு பார்வதி அப்போ வரலையான்ட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்லியிருப்போம், நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, பாதி எபிசோடுக்கு மேலே தான் அவங்க வராங்க, கொஞ்சம் டிலேயாக வராங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்று ஃபஸ்ட்டு பாதி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எடுத்த எபிசோடுன்னு சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆரவாரம், அவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள். ஸோ அவங்க ஃபோட்டோஸ் வந்து அவ்வளோ நேற்று உண்மையாகவே அவ்வளோ அழகாக இருந்தாங்க பார்வதி. அவங்க ட்ரெஸ்ஸுக்கும் அவங்களுக்கும். ஸோ கமருதீனுமே நல்ல ட்ரெஸ் தான் போட்டிருந்தாரு. ஸோ 2 பேருக்குமே அந்த பேர் எல்லாருமே பார்த்து பயங்கரமாக இந்த ஷோ முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷோ ஃபுல்லாகவே இவங்க தான் ஹைலைட்டு. எல்லாருமே இவங்க 2 பேர் தான் பாராட்டினே தவிர, அந்த வின்னரை வந்து பெருசாக பாராட்ட விட்டுட்டாங்க. ஸோ ஸ்டேஜ்லேயே கூட பார்த்தீங்கன்னா, திவ்யா டைட்டில் வின்னர்னு சொன்ன அப்புறம் கூட பெருசாக வந்து எந்த ஒரு பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே இல்லை. இவங்க 2 பேர் ஆரவாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, இது சும்மா ஒரு பேருக்கு கொடுக்குறாங்க அந்த டைட்டில்னு சொல்லிட்டு. மக்கள் மனசில் யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் கடைசி வரையும் ஜெயிப்பாங்க, நம்மளுமே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 2 நாளாகவே இவங்களோட ஃபோட்டோஸு, இவங்கள பற்றின வீடியோஸ் தாங்க ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ உண்மையாகவே வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறது, பாதியில் ரெட் கார்டு வாங்கிட்டு போன மாதிரிலாம் இல்லை என்னை பொறுத்தளவில். ஸோ இதை புதுசாக ஷோக்கு வந்த மாதிரி தான் இருக்காங்க. இப்போ பார்த்தா புதுசாக அவங்கள பற்றி நிறைய நியூஸ் வந்து அடுத்தடுத்து வர ஆரம்பிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜோடி இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த டான்ஸ் காம்படிஷனில் கூட கலந்துக்க போகிறாங்க 2 பேருன்றாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து 2 பேரும் வந்து மூவி ஏதோ கமிட் ஆகிருக்காங்களாம், பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கான். ஸோ நிறைய வந்து அவங்கள பற்றின விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது மக்களே. உண்மையாக இதை கேட்கும்போது இதெல்லாம் உண்மையாக இருந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து உண்மையாகவே அந்த பேர் வந்து எல்லாருமே சொன்னாங்க, இதெல்லாம் வெளில போனே புட்டுக்கும் பிரிஞ்சுடுன்ட்டு. பட் உண்மையாகவே நேற்று வரைக்கும் 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணினா எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும் அவங்க ஃபேன்ஸ்லாம் நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து அவங்க வளர்ச்சியை வந்து உண்மையாக பார்க்க வந்து பிரமிப்பாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு ரியலாக இருந்தாங்க 2 பேருமே, உள்ளே இருந்தவங்கள நடிக்கலை. உண்மையாகவே இருந்த ஒரு சிலரில் இவங்க 2 பேரும் இவங்க 2 பேர் கண்டிப்பாக வந்து உண்மையாக தான் இருந்தாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? எல்லோரும் ஒத்துக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு என்ன கமெண்ட் தோணுதோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.